தளத்தில் வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது குறிப்பிட்ட அந்த வீடியோவானது யூடியூப் தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இர்ஃபான் தரப்பிலிருந்து? இதன் முழுமையான பின்னணி என்ன தாயுமானவன்? கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிவது இந்தியாவோட தடை செய்யப்பட்ட குற்றமாக இருக்கக்கூடிய நிலையில பிரபல யூடியூபர் இர்ஃபான் துபாய் நாட்டிற்கு சென்று தனது மனைவிக்கு ஸ்கேன் செய்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறித்தான தகவல்களை கேட்டு பெற்று அது தொடர்பான வீடியோவை பதிவேற்றம் செய்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்துள்ளது. குறிப்பா இந்த வீடியோ என்பது மற்றவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை தெரிவித்து தொடர்ந்து இர்ஃபானுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸை வழங்கியிருந்தது. அதே சமயம் சுகாதாரத்துறையின் சார்பில் 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறித்தான தகவல்களை பொதுவெளியில இர்ஃபான் வெளியிட்டதாகவும் இதற்கு என்ன மாதிரியான பிரிவின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது அந்த சுகாதாரத்துறையை சேர்ந்த விசாரணைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கையில சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் நாம் ஏற்கனவே கேட்டபோது துபாய் போன்ற வளைகுடா நாடுகள்ல கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலினத்தை கண்டறிவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் துபாய் போன்ற வளைகுடா நாடுகள்ல இர்ஃபான் சென்று அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றது தவறல்ல எனவும் ஆனால் அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தது தவறு என சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த நிலைதான் குழந்தையின் பாலினம் தொடர்பான வீடியோவை தற்போது இர்ஃபான் நீக்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.